அண்ணே நாங்கள் ரெடியாக தானே இருக்கோம். வண்டி கிளம்பிச்சுடா, கச்சிதமாக முடிச்சிருங்க. சரிங்கண்ணே. டேய் வண்டி கிளம்பியாச்சான்டா, பொருள்லாம் ரெடியாக இருக்குதுல்ல? மாமே பொருள் ரெடியாக இருக்குது. சரிடா, முதல்ல டிரைவரை போடுறோம். மற்றபடி 2 பேரும் பொம்பளையும் தான், ரொம்ப தொலைவு ஓட முடியாது. பேசினபடி பணம் சரியா வந்துடும்ல? டேய் நாராயணன் ஏமாற்ற மாட்டான்டா, அவன் ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்துட்டான். அப்படியே ஏமாத்தணும்னு நினச்சான்னு வையே, அவனுக்கு என்ன நடக்கும்னு நல்லா தெரியும். டேய் அண்ணமாவே போட போகிறோம், அவனை போடுறதுன்னா நமக்கு பெரிய மேட்ரா? நமக்கு பணம் தாண்டா முக்கியம், ஆள் இல்லை. இந்த வேலையை முடிச்சுட்டு நாராயண்கிட்ட போய் பேரம் பேசுவோம். ம், சாரதா, என்னமோ மனசு இன்னைக்கு ரொம்ப லேசா இருக்கு. என்னாச்சு அன்னபூரணி? தெரியல, கோயிலுக்கு போய் சாமியை பார்க்க போறோம்னு நினைச்சாலே ஒரு சந்தோஷம்தான். இந்த கோவில் எப்பவுமே எனக்கு ஸ்பெஷலான கோவில் தான், உனக்கு தான் தெரியுமே. அவர் உயிரோட இருந்த வரைக்கும் மாசம் மாசம் இந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போவாரு. சின்ன வயசுல பைக்ல அவர் கூட போயிருக்கேன். அதெல்லாம் ஒரு காலம். ஏன் அன்னபூரணி இன்னைக்கு என்னென்னமோ பேசுற? தெரியல சாரதா, என்னமோ இன்னைக்கு அவர் நினைப்பாவே இருக்கு. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் அன்னபூரணி. சூரிய வம்சம் குடும்பம் என்னைக்கும் எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும். அவர் திடீர்னு இறந்தப்போ இந்த சொத்தெல்லாம் எப்படி காப்பாத்துறது, பசங்களெல்லாம் எப்படி கரையேத்துறதுன்னு மலைச்சு போய் நின்னேன். ஆனா நான் கும்பிட்ட சாமி என்ன கைவிடல. இப்ப பசங்கெல்லாம் தலையெடுத்துட்டாங்க. மக மருமக பேரன் பேத்தின்னு எங்க குடும்பம் ஆலமரமா வளர்ந்துருக்கு. அன்பாவும் ஆதரவாவும் தைரியமாவும் பேசுற அளவுக்கு பேரன் பேத்தியெல்லாம் வளர்ந்துட்டாங்க. இனிமே என்ன சாரதா? அன்னபூரணி, நீ பேசுறது எனக்கு புதுசா இருக்கு. எப்பவும் போல நீ சந்தோஷமா இரு. இப்ப மட்டும் என்ன சாரதா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நான் பேசுறதெல்லாம் கேட்டு சோகமா இருக்கிற மாதிரி உனக்கு தோணுதா? இல்லையே, நீ இவ்வளவு நாளா இப்படி பேசுனது இல்ல. திடீர்னு இப்படி பேசுறத கேட்கும் போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் எப்பவும் போலதான் இருக்கேன், நீ கவலைப்படாத. சம்பத், நீ ஃபோன் பண்ணப்ப பேச முடியல. எங்க சுச்சுவேஷன் அப்படி. என்ன கேட்ட? சூரிய பிரகாஷ் சார் கிட்ட போன்லயாவது பேசினியானா? நேர்லயே பேசிட்டு இருக்கேன் சம்பத். ரம்யாவை கேட்டதா சொல்லு. அப்புறமா ஃப்ரீ ஆகும்போது ஃபோன் பண்றேன். பாய். என் பொண்ணு அப்படி இப்படி நல்லா கதை விட்டியாடா. இந்த வாய்ஸ் மெசேஜ் அவனுக்கு போட்டு காட்டி நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டால் தான் என் மனசு ஆறும். எவ்வளோ அலட்சியமாக பதில் சொன்னா எனக்கு. இன்னைக்கு இருக்குடி உனக்கு கச்சேரி. இன்னைக்கு நீ அசிங்க போட போற, நீ செத்த. சுப்பு சார், சுப்பு சார், சுப்பு சார், நல்ல வேலை சுப்பு சார். எங்க நீங்க கடைக்கு போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். கடைக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன். வழியில் ஒரு பூனை வந்திருந்தா கூட போயிருப்பேன். ஆனா ஒரு பாம்பு வந்து தொலைச்சிடுச்சு, அதான் யோசிக்கிறேன். பாவப்பட்ட பாம்பு சார் அது. 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு அது சுத்திக்கிட்டே இருக்கு. ஏய் இத பாரு, டைம் இல்லை, வேலை இருக்கு. என்ன விஷயம் சொல்லு.
அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட காமிக்கணும்னு தான் நான் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தேன். இப்ப என்ன சொல்லணும் உனக்கு? அதை சொல்லி தொலை. இருங்க சுப்பு சார், இப்படி அவசரப்பட்ட எப்படி? பொண்ணு வாழ்க்கையில இவ்வளவு அலட்சியமா இருக்கலாமா? உங்க அருமை மக பேசுனத அவ குரல்லையே நீங்க கேளுங்க. அப்பதான் உங்க பொண்ணு லட்சணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் இருங்க. இப்பதானே கேட்டேன், அதுக்குள்ள எங்க போச்சு? ஹலோ, இப்ப என்ன விஷயம் சொல்ல போறியா இல்லையா? அட இருங்க சார், நானே மண்டை காஞ்சிருக்கேன். அட பாவி, அதை நான் தான் உன்னை பார்த்து சொல்லணும். அட நீங்க வேற சுப்பு சார், நான் உங்களை சொல்லல, போன சொன்னேன். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். முதல்ல போன்ல பேசிட்டு இருந்த, இப்ப போன் கிட்டே பேசுற. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. தெரு தெருவா தனியா பேசிட்டு தெரிய போற நீ. அந்த மெசேஜ் எப்படி போச்சு? மெசேஜ் அனுப்பிட்டு அதை உடனே இல்லாம கூட போக வைக்க முடியுமா? என்ன எழவு டெக்னாலஜியோ தெரியல. நமக்கெல்லாம் இந்த தேங்காய் வியாபாரம் தான் சரிப்பட்டு வரும். டேய், முதல்ல டிரைவரை போடணும். அப்புறம் தான்டா உள்ளே இருக்கிறவங்கள பதட்டம் இல்லாமல் செய்யுங்கடா. டேய், இது நாராயண சொன்ன காரே இல்லடா. என்னடா சொல்கிற? இது நாராயண சொன்ன காரே இல்லடா மாமே. டேய், கார் மாறி வராங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே இருக்கிறது அவங்க தான்டா. எனக்கு என்னமோ அண்ணம்மா தனியா போறது சரியா படல. பரவாயில்லையானு, நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. இன்னும் அந்த பொம்மை தொங்குனது என் கண்ணிலே இருக்கு சார். அவ்வளோ தூரம் தைரியமா வீட்டுக்குள்ள பொம்மையை தொங்க விட்டவன் இவங்க போய் மிரட்டினதும் பயந்துருவான்னு எனக்கு தோணல சார். எஸ் அனு, அது போக இன்னும் சில விஷயங்கள்லாம் கூட இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? யா, எவிடன்ஸ் கிடைச்ச பின்னாடி நானே உங்ககிட்ட சொல்றேன். இப்போதைக்கு இது ஒரு கெஸ் தான். ஆனா அண்ணம்மாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? இப்போ உனக்கு ஒரு ஃபோன் வரும் பாரு. யாருமே போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இரு அண்ணபூர்ணி, நான் அனுவுக்கு கால் பண்றேன். ஹலோ. ஹலோ அனு, எங்கம்மா இருக்க? வீட்லயா? ஆமா சாரதாமா, சொல்லுங்க, என்னாச்சு? என்னன்னு தெரியலம்மா, கார் பாதியிலேயே நின்னு போச்சு. வீட்டுக்கு போன் பண்ணா யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த சந்துரு வேற எங்க போனானே தெரியல. லீலா போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. வீட்டுல சொல்லி வேற ஒரு காரை அனுப்ப சொல்லுமா. சரிங்கம்மா, நீங்க எங்க இருக்கீங்க? வீட்ல இருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்குமா. அந்த கோயிலுக்கு போறதுக்கு இது ஒண்ணுதான் வழி. சீக்கிரம் காரை அனுப்புமா, நாங்க இங்கேயே இருக்கோம். லீலா கிட்ட சொன்னா அவளே டிரைவருக்கு போன் பண்ணி வர சொல்லுவாமா.
அண்ணம்மா நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்கம்மா. சரிங்க சாரதாம்மா, நீங்க அங்கேயே இருங்க. 10 நிமிஷத்துல கார் அங்க வந்துரும். சரிம்மா. அனு காரை அனுப்புறேன்னு சொல்லியிருக்காமா. இன்னும் 10 நிமிஷத்துல வந்துரும். கலக்குறீங்க சார். இது கூட பண்ணலனா எப்படி? என்ன சார் சொன்னீங்க? இது கூட பண்ணலனா எப்படின்னு சொன்னேன். யாருக்காக சார்? அண்ணம்மாவுக்காக தான். ஓ, அண்ணம்மா நல்லா இருந்தாதான் அனுவும் நல்லா இருப்பா. அனு நல்லா இருந்தாதான் அனு நல்லா இருந்தாதான் நிலத்தை சீக்கிரமா வாங்க முடியும்னு சொல்ல வந்தேன். நம்பிட்டேன் சார். சரி அனு, டைம் ஆச்சு. டிரைவர்லாம் வேண்டாம், நானே போறேன். ஜாக்கிரதையா இருங்க சார். டோன்ட் வரி அனு. சுந்தரம், என்னாச்சு? என்ன ஆனாலும் சரி, காரை விட்டு மட்டும் இறங்காதீங்க. பாத்துப்பா. நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் ஆகலமா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்லப்பா. சரி வாங்கம்மா, கோயிலுக்கு போலாம். சுந்தரம், வேற ஒரு டிரைவரா இருந்தா அவங்கள பார்த்த உடனே எங்களை அப்படியே விட்டுட்டு ஓடி இருப்பாங்க. ஆனா நீ என்னம்மா அப்படி விட்டுட்டு ஓட முடியுமா? கண்ணுக்கு முன்னாடி ஒரு தப்பு நடக்கும்போது எப்படிம்மா அப்படி போக முடியும்? நம்ம வீட்டு உப்ப தின்னவன்னு நீ நிரூபிச்சிட்ட சுந்தரம். நீ பண்ணது சாதாரண விஷயம் இல்ல சுந்தரம். அவங்க 3 பேரும் கொலவெறியோட பாஞ்சு வந்ததை பார்த்த உடனே நானே ரொம்ப பயந்து போயிட்டேன். நீ கொஞ்சம் கூட பயப்படல. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? விடுங்கம்மா, இனிமே அவங்க உங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. இப்பதான் இது என் ஊருன்னு பெருமையா சொல்லிட்டு வந்தேன். அதுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம். இத சும்மா விடக்கூடாது. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா, முதல்ல கோயிலுக்கு போலாம். இல்ல சுந்தரம், கோவிலுக்கு இன்னொரு நாள் போகலாம். முதல்ல வண்டிய சங்கிலி வீட்டுக்கு விடு. அவங்கிட்ட சில விஷயங்களை பேசிதான் ஆகணும். சாரதா, வீட்டுக்கு போன் பண்ணி சண்முகத்தை சங்கிலி வீட்டுக்கு வர சொல்லு. சரிங்கம்மா.
இருங்கப்பா. அம்மா என்னங்கம்மா ஆச்சு? என்ன நடிக்கிறியா? உன் புருஷன் உன்கிட்ட சொல்லாமையா பண்ணா? யோ இவங்க என்னையா சொல்றாங்க? இவங்களுக்கு வேற வேலை கழுதி இல்ல. எங்கேயாவது அடி வாங்கிட்டு வந்து என்ன குத்தம் சொல்லுவாங்க. பாரு சங்கிலி, ஒருமைக்கு ஒரு அளவு இருக்கு. வயசுல பெரியவன்னு பாக்குறேன். சரி, அப்ப பாத்துக்கிட்டு இந்த ஆளை போய் அடிக்க வேணாம்னு சொன்னீங்களே, எப்படி எகத்தாளமா பேசுறான் பாத்தீங்களா? தம்பி வேணாம் தம்பி. தம்பி, என் மருமகளும் பேரனும் வீட்ல இல்ல. நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க தம்பி. நாங்க என்ன உங்ககிட்ட கடனா வாங்க வந்திருக்கோம்? வீட்டுல ஆள்ல அப்புறம் வாங்கன்னு சொல்றீங்க? இங்க பாரு சங்கிலி, ஒரே நாள்ல உங்களை அட்ரஸ் இல்லாம பண்ண முடியும். வேணான்னு பாக்குறேன். சரி பாரு. ஐயோ, இப்படி ஆள் இல்லாத வீட்ல வந்து அநியாயம் பண்றீங்களே, இது அடுக்குமா உங்களுக்கு? சங்கிலி, உன் புள்ள பண்ண தப்புக்கு எங்க மேல பாயாத. ஒரு அளவுக்கு மேல என் பசங்களை கட்டுப்படுத்த முடியாது. அப்புறம் உன் வாழ்க்கையும் இழந்துட்டு நிக்காத. என் புள்ள செல்வ கணபதிக்கு பயந்து சாகல, தன்மானத்துக்காக செத்தான். எனக்கு மான மரியாதை எல்லாம் கிடையாது. என்னை எல்லாம் மிரட்ட பார்க்காத அன்னபூர்ணி. பேர சொன்ன பல்ல உடைச்சிருவேன். நீ மானம் கெட்டவன் நீயே சொல்லிட்ட, அது உன் பிரச்சனை. ஆனா நாங்க மான ரோஷத்தோட வாழற குடும்பம், நீதி நேர்மை நியாயம்னு வாழற சூரிய வம்சம். உன்ன மாதிரி குடிச்சிட்டு கலாட்டா பண்ற வம்சம் இல்ல எங்களுது. நான் ஏன் குடிச்சிட்டு கலாட்டா பண்ண போறேன்? உன் ஆளுங்க என்ன கொல்ல வந்தாங்க. இந்நேரம் இந்த தம்பி சுந்தரம் மட்டும் இல்லன்னா இந்த ஊர்ல பெரிய கலவரமே ஆயிருக்கும். ஏன் உயிர் போறத பத்தி எனக்கு கவலை இல்ல. மறுபடியும் இந்த ஊர் ரெண்டு பட்டுட கூடாதுங்கிறதா என்னோட கவலை. அதான் எங்க ஊர் ஆளுங்களையும் வளைச்சு போட்டீங்களே. இல்லன்னா என் பிள்ளையவே என் வீட்டுக்கு பின்னாடி புதைக்க வேண்டிய நிலைமை எனக்கு வந்திருக்குமா? திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லி பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்காத. இந்த ஆளு பைத்தியக்காரன் தான்ப்பா. சந்துரு சும்மா இருங்க அண்ணம்மா. உங்களையே பேர் சொல்லி கூப்பிடுறான், கொல்ல பாத்துருக்கான். இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? சங்கிலி, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் எசக்கு பசக்கா நடந்துருந்தா கூட இந்நேரம். டேய், நீ யாரா? டிரைவர் தானே? நாட்டாம பண்ற? கொஞ்சம் தள்ளியே நில்லு. வந்த உடனே உன் பல்ல உடைச்சிருந்தா நீ இந்நேரம் இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்க மாட்ட. தம்பி, சொல்றதா இருந்தா அப்படி ஓரமா போய் துள்ளு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன வேலை? இன்னும் எங்க குடும்பத்தை எப்படிலாம் சீரழிக்கலாம்னு யோசிக்கிற வேலையா? அவர்தான் பண்ணலன்னு சொல்றாருல. என்ன பண்ணல இந்த ஆளு? வந்த அன்னைக்கு அண்ணம்மாவோட உருவ பொம்மையை எங்க வீட்டு முன்னாடி தொங்க விட்டான். தம்பி, அதையும் அவர் பண்ணலன்னு தானே தம்பி சொல்றாரு. நான் தொங்க விரதா இருந்தா அன்னபூர்ணிவே தொங்க விட்டுருப்பேன். அடிச்ச கொலை போறப்பாரு. ஏண்டா குடும்பத்தோட வந்து என்ன கொல்ல பாக்குறீங்களா? குடும்பத்தோட கொல்ல பார்த்தது நீ. அதுக்கான பலனை இப்ப நீ அனுபவிக்க. முதல்லயே சொன்னேன், ஓரளவுக்கு மேல என் பசங்களை கட்டுப்படுத்த முடியாதுன்னு. நீ கேட்கல. பட்டாதான் புத்தி வரும்னா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? ஈஸ்வரி, உன் புருஷனுக்கு புத்தி சொல்லு, இல்லன்னா வேற மாதிரி ஆயிடும். ஜாக்கிரதை. என்னங்க, என்னாச்சுன்னே தெரியலையே. பாவி பைய இப்படியா பண்ணுமா? ஜெயந்தி, அதான் யாருக்கும் எது ஆவலன்னு சாரதாமா சொல்லிட்டாங்களா, அப்புறம் என்ன? நல்ல வேலை அந்த இடத்துல சுந்தரம் இருந்தா, இல்லனா என்ன ஆயிருக்கும்? நான் அப்பவே சொன்னேனே, சங்கிலியால ஏதாவது பிரச்சனை வரும், சூதானமா இருங்கன்னு. கேட்டீங்களா? போகும்போதே நீங்க வாய வச்சதுனால தான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு மாமா. ஏன் மேல ஏம்மா பாயற? கவனமா இருங்கன்னு சொன்னது தப்பா? வாய வச்சதுக்கே இப்படி பாயறாளே, கைய வச்சதே நாம தானே தெரிஞ்சா?
அதான் சுந்தரம் சார் போய் காப்பாத்திட்டாருல, அப்புறம் என்ன? அம்மா நீங்க ஃப்ளோல சார்னு சொல்லிட்டேன். இல்லையே, சுந்தரம் தானே சொன்னேன். இல்லம்மா. ஆமா, சுந்தரத்தை சுந்தரம் தான் சொல்லணும், புஷ்பாவை புஷ்பான் தான் சொல்லணும், போலீஸ போலீஸ் தான் சொல்லணும், திருடனை திருடன் தான் சொல்லணும். ஆனா நாராயணனை மட்டும் நாராயணன்னு சொல்லணும். உங்க பொண்ணு சுந்தரன்னு தான் சொன்னா. நேரம் தெரியாம ஏதாவது பேசாதீங்க அங்கிள். இந்த ஆளுக்கு எப்பவுமே இதான் வேலை. கவலைப்படாதீங்கம்மா, உங்க நல்ல மனசுக்கு எதுவும் தப்பா நடக்காது. டேய் சந்துரு. டேய் சந்துரு, என்னடா ஆச்சு? அண்ணே என்னாச்சு? அம்மா ஐயோ அத்தை, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? டேய் என்னடா இது, சட்டையெல்லாம் இவ்ளோ மண்ணா இருக்கு, என்னடா ஆச்சு? எவ்வளவு நேக்க வேலை பார்க்கறா இந்த போலீஸ்காரி. இவ்வளவு மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லப்பா. என்னமாச்சு? ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க? சங்கிலி இல்லாம ஊரே நிம்மதியா இருந்தது. இப்ப அவன் வந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். அடுத்து அடுத்து என்ன ஆகுமோன்னு யோசனையா இருக்கு. அம்மா ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? ஆமாம்மா, எனக்கும் அதான் சரின்னு படுது. இல்ல சுந்தரம், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்புறம் விஷயம் ஊரெல்லாம் தீ மாதிரி பரவிடும். அப்புறம் அவங்க பக்கம் ஆளு நம்ம பக்கம் ஆளுன்னு கட்சி கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஊர் ரெண்டாயிடும். ஊர் ரெண்டாயி ஏற்கனவே நாங்க பட்டதெல்லாம் போதும். போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் வேண்டாம், நாமளே பார்த்துப்போம். சரிங்கம்மா. இன்னைக்கு சுந்தரம் மட்டும் சரியான நேரத்துல வரலன்னா இந்நேரம் உங்க முன்னாடி நின்னு பேசுறதுக்கு நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். தன் உயிரை பத்தி கூட யோசிக்காம என்ன காப்பாத்த வச்சான். அவன் இந்த வீட்டுக்கு சமயக்காரனா வந்திருக்கலாம், ஆனா நம்ம சூரிய வம்சமே இப்ப அவனுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஐயோ, என்னம்மா நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? எங்க அம்மாவுக்கு ஒண்ணுன்னா நான் இதை செஞ்சிருக்க மாட்டேனா? அப்படிதான் செஞ்சேன். மத்தபடி நான் ரொம்ப சாதாரண ஆளுமா. ஆமா, நீங்க எப்படி கரெக்டா அங்க கார்ல போனீங்க? ஆமா, நீங்க மட்டும் ஏன் கரெக்டா அதை கேக்குறீங்க? அது சும்மா அதுன்னு சொல்லிட்டே இருந்தா என்ன அர்த்தம் அங்கிள்? என்னன்னு சொல்லுங்க. அடி குந்தாணி, அது எப்படி நான் அவங்க அண்ணியை காப்பாத்தினேன்னு கேக்குறாரு இல்ல சார்? ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். என்ன அங்கிள், இப்போ நீங்களே சார்னு சொல்லிட்டீங்க. இப்ப அதுவாமா முக்கியம்? அப்போ எது முக்கியம்? எங்க அண்ணி உயிரை காப்பாத்திருக்காரு, அதுதானே முக்கியம். நீங்க சொல்லுங்க சார். சாரதாமா அனுக்கு போன் பண்ணதா நான் கேட்டேன். எனக்கு என்னமோ ஒரு சந்தேகம் வந்துச்சு, அதான் நானே கார்ல போனேன். அதான் சார், உங்களுக்கு ஏன் சந்தேகம் வந்துச்சு அத சொல்லுங்க சார். அதான் நீங்க கிளம்பும் போதே வாயை வச்சிட்டீங்களே அங்கிள், அதான் சந்தேகம் வந்துருச்சு. ஆமா மாமா, நீங்க வாயை வச்சதா எதுவுமே விளங்காதே. ஏமா எல்லா படியும் என் மேல தூக்கி போடுறீங்களே? பழின்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது.
புலி நகத்தை எங்கேயோ பார்த்திருக்கேனே. என்னம்மா என்ன பாக்குற? இத நான் ரொம்ப நாளா போட்டுட்டு இருக்கேன். இந்த புலி நகத்தை வச்சு ஒரே நாள்ல கண்டுபிடிச்சிடலாம் யார் அட்டாக் பண்ண வந்தாங்கன்னு. அத முதல்ல கண்டுபிடிக்கணும். இல்லனா எப்படி தைரியமா போறது வருது? என் பொண்ணுக்கு வேற இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. அவ 4 இடத்துக்கு போக வேண்டாமா? ஏய், நீ ஐடியா கொடுக்க போல இருக்கு. ராஜி, ரொம்ப பயப்படாத. இப்படி தொட்டதுக்கெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சா நாம நிம்மதியாவே வாழ முடியாது. இன்னைக்கு நடந்தது பெரிய விஷயம்தான். சங்கிலிக்கு புரியுற மாதிரி சொல்லியாச்சு. இப்ப சுந்தரம் கையில இருக்கிற அந்த புலிநகத்தை வச்சு ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சு செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சா அப்புறம் நமக்கு எந்த பயமும் தேவையில்லை. சுந்தரம், அந்த புலிநகத்தை பத்திரமா வச்சுக்கோ. இந்த புலிநகம் தான் முக்கியமான எவிடன்ஸ். இதை வச்சே நான் ஆளை தூக்குறேன். ஐயோ, இந்த போலீஸ் கரெக்டா நம்மளையே பாக்குறானே. ஆனா அண்ணம்மா அவளையே போலீஸ்க்கு போன் பண்ணி காப்பாத்த வர சொல்லிட்டு இங்க என்னமா ஆக்ட் கொடுக்கறா. இந்த போலீஸ்காரன் கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கியிருப்பான் போல இருக்கு. ஒரே ஆளு 4 பேரை அடிச்சிருக்கானே. பத்தாத்துக்கு கையில இந்த புலிநகத்தை வேற வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கானே. எடுக்கிற பிச்சைக்கு பங்கம் வந்துடும் போல இருக்கே. முதல்ல இந்த பசங்களெல்லாம் தலைமறைவா ஆக சொல்லணும். இல்லைன்னா சங்கிலி மாதிரி நம்மளையும் 15 வருஷம் கழித்துக்க வச்சிருவா இந்த அண்ணம்மா. ஐயோ, போதும் போதும். என்னாச்சு? எப்படி அடிபட்டுச்சு? 4 தடிமாடுங்க வந்தானுங்கம்மா. இந்த இடத்துல தான் இவரை கண்ணா பின்னான்னு அடிச்சு போட்டுட்டு அவனுங்க பாட்டுக்கு போயிட்டானுங்கம்மா. ரிலீஸ் ஆகி 3 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள இவ்ளோ பிரச்சனை தேவையா? அவரு எந்த பிரச்சனையும் பண்ணலையே. சும்மா இருந்தவரை வீட்டுக்குள்ள வந்து அடிச்சிட்டு போனாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா அத்தா. நீ சும்மா இரு. அன்னபூர்ணி வந்திருந்தா. அன்னபூர்ணியே வந்தாளா? நம்ம வீட்டுக்கா? வீட்டுக்குள்ளலாம் வரலமா. இதோ இந்த இடத்துல நின்னுக்கிட்டு தான் பேசினா. அவங்க வீட்ல இப்ப யாரு பொம்மையை தொங்க விட்டீங்க ஐயா? நான் ஒன்னும் பண்ணலத்தா. பண்ணாமலே அவங்க வந்து அடிச்சிட்டு போறாங்க. ஆத்தா, அவர் சொல்றத நம்ப ஆத்தா. நானும் இதத்தான் 100 தடவை கேட்டுட்டேன். அவரும் எதுவும் பண்ணலன்னு தான் சொல்றாரு ஆத்தா. ஒருவேளை நான் பண்ணியிருந்தா அவங்க கிட்ட வேணா போய் சொல்லியிருப்பேன். உங்ககிட்ட ஏன் போய் சொல்ல போறேன்? அன்னைக்கு கூட பொம்மையை தொங்க விட்டதை உங்ககிட்ட எல்லாம் சொல்லலையா? நான் எதுவும் பண்ணல. நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். இல்ல மாமா, உங்களை நம்ப முடியாது. உங்க மனசுல இருக்க வெறி யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, எனக்கு நல்லா தெரியும். உங்க புள்ள இல்லாம போனத உங்களால ஜீரணிக்கவே முடியல. 15 வருஷம் ஜெயில இருந்தோம் உங்க வெறி கொஞ்சம் கூட அடங்கல. கூடித்தாமா இருக்கு. அதனாலதான் கேக்குறேன், என்ன பண்ணீங்க சொல்லுங்க. ஆமாயா, அப்படி ஏதாச்சும் பண்ணிருந்தா சொல்லிடியா. அப்பதான் என்ன ஏதுன்னு பார்க்க முடியும்யா. சொல்லுங்க மாமா. அழாதையா, எல்லாம் நம்ம நேரம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது வெறும் மரம் இல்லைன்னு. இது என் புள்ள.
என் புள்ள மேல சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு நான் எதுவும் பண்ணல. நான் அன்னபூர்ணிய கொல்லணும்னு நினைக்கிறது நிஜம்தான். இப்பவும் அவளை வெட்டி கூறு போடணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லாம இல்ல. அதை என்னைக்கும் நான் யாருகிட்டையும் மறைச்சதும் இல்லை. ஆனா இன்னைக்கு நான் எதுவும் பண்ணல. அப்படி பண்ணியிருந்தா அவளை தப்பிக்க விட்டுருக்கவே மாட்டேன். இல்லையா, நான் உங்களை நம்புறேன். நீங்க எதுவும் பண்ணலன்னு அவங்க கிட்ட தெளிவா சொன்னீங்களா? இவர் எவ்வளவோ எடுத்து சொன்னாருமா, ஆனா அவங்க எதையுமே காது கொடுத்து கேட்கல. அவங்க வீட்டு சின்ன பையன் இவரை போட்டு மிதி மிதின்னு மிதிச்சாமா. நீ அமைதியாயிரு. நமக்கு முன்னாடி அன்னபூர்ணியை யாரு கொல்ல துடிக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க முந்தறதுக்கு முன்னாடி நாம முதிரணும். இல்லன்னா ரொம்ப அசிங்கமாயிடும். என் பிள்ளையோட ஆத்மாவும் சாந்தி அடையாது. நீங்க இவ்ளோ தூரம் சொல்லியும் உங்க மேல கை வச்சுட்டு போயிருக்காங்கன்னா அவங்கள சும்மாவே விடக்கூடாது. என்ன பண்றேன்னு பாருங்க. வேணாத்தா வேணாம், நீயும் நியாயம் கேட்க போறேன்னு அங்க போயிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆனா எங்களுக்குன்னு வேற யாரும் இல்ல ஆத்தா. பட்ட பகல்ல வயசுல பெரியவனு கூட பார்க்காம அந்த குடும்பத்துல இருந்து வந்து இவரை மிதி மிதின்னு மிதிச்சாங்க. அப்படி நாம என்னத்தான் பண்ணிட்டோம் உங்களுக்கு? நம்மாலதான் ஊரே ரெண்டு பட்டு போயிருச்சுன்னு சொல்லிட்டு போற அந்த அண்ணம்மா ஏன் சொல்ல மாட்டா? அவ இன்னைக்கு சொல்ற இடத்துல இருக்கா, நாம கேக்குற இடத்துல இருக்கோம். ஊரை ரெண்டு பண்ணி நம்மள ஊரை விட்டு விரட்டினது அவ புருஷன். நம்மள பிச்சை எடுக்க விட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது அந்த சூரிய வம்ச குடும்பம். அவ சொல்றா இந்த ஊரை ரெண்டாக்குனது நாமன்னு. அவ சொல்றதெல்லாம் இந்த ஊரு சனங்க நம்புறாங்கன்றதுக்காக அதுவே நெசமாயிடுமா என்ன? அதுக்கு தாமா சொல்றேன், சட்டு புட்டுன்னு காரியத்தை முடிக்கணும்னா. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கய்யா. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? நீங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு அந்த அன்னபூரணிய நாக்க புடுங்குற மாதிரி ஒரு 4 கேள்வி கேட்கலைனா என் மனசு ஆறாது. ஆத்தா, பொன்னாத்தா, ஏயா இவ போற வேகத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கியா? என் பிள்ளைக்கு ஒரு பையனை பெத்து கொடுத்தவமா அவ. ஏவரி எல்லாம் சும்மா. அவ மனசுல அணைத்திக்கிட்டு இருக்கிற நெருப்பு வெளியில தெரியல, அவ்வளவுதான். என்னமோ எல்லாரையும் போல வெளியில நடிக்கிறா. ஆனா அவ மனசுக்குள்ள படுற கஷ்டம் ரொம்ப கொடுமைதான். வாழ வேண்டிய வயசுல கையில குழந்தையோட உன்னையும் கூட்டிக்கிட்டு ஊரா சுத்தி வந்திருக்கா. நானாச்சும் சரக்க போட்டுட்டு 4 பேர்கிட்ட புலம்பிடுவேன். பொம்பளை அவ என்ன செய்வா? பாவம். போகட்டும், போய் அவ மனசுல இருக்கிறத அந்த அன்னபூர்ணி கிட்ட கொட்டிட்டு வரட்டும். அப்பவாவது அந்த குடும்பத்துக்கு புத்தி வருதான்னு பார்க்கலாம். அது இல்லையா இவ? நடக்கிறது நடக்கட்டும், விடு. இனிமே நாம புதுசா இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? பொன்னாத்தா, ஏன் இப்படி வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னு கத்திட்டு இருக்க? ஏய், நீ இதை விட்டு வேலைக்காரி தானே? உன் வேலைய மட்டும் பாரு. என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. பொன்னாத்தா, மரியாதையா பேசுறதா இருந்தா பேசு, இல்லனா போயிட்டே இரு. நாங்க உங்ககிட்ட பேசினா மரியாதையா பேசணும்.
ஆனா நீங்க எங்க வீட்டுக்கு வந்து வயசுல பெரியவர்னு கூட பார்க்காம என் மாமனார ரோட்ல இழுத்து போட்டு அடிப்பீங்க, மிதிப்பீங்க, ரவுடித்தனம் பண்ணுவீங்க, அப்படித்தானே? அந்த ஆளை கொல்லாம விட்டுட்டேன்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். கொலை பண்றது ஒண்ணும் உங்க குடும்பத்துக்கு புதுசு இல்லையே. என் புருஷனை கொன்னாச்சு, ஆனாலும் இன்னும் உங்க ரத்த வெறி அடங்கல. இப்போ நீ ஆரம்பிச்சிருக்க. பொன்னாத்தா, அனாவசியமா பேசாத. எதை சொல்ல வந்தியோ அதை சொல்லிட்டு போயிட்டே இரு. என் மாமனாரை போட்டு அந்த அடி அடிச்சிருக்கீங்க. என்ன நடந்துச்சுன்னு அவரை அப்படி அடிச்சீங்க? அது உன் மாமனார்ட்ட கேட்க வேண்டியதானே? உங்க மாமனார் பண்ண காரியத்துக்கு அவர் இதோட விட்டதே பெரிய விஷயம். நேரடியா சொல்லுங்க, அவர் என்ன பண்ணாரு? எங்க அம்மா கோயிலுக்கு போகும்போது ஆள் வச்சு கொல்ல பார்த்திருக்காரு உன் மாமனார். சுந்தரம் மட்டும் இல்லனா எங்க அம்மா நிலைமை என்ன ஆயிருக்கும்? நினைக்கவே பயமா இருக்கு. அண்ணமாவை கொல்ல வந்தாங்க சரி, ஆனா ஏன் மாமனார் தான் ஆள் அனுப்புனாருன்னு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு வீட்டு வாசல்ல வந்து நின்னு ஆதாரம் கேக்குறியா? ஆதாரத்தை வச்சுட்டு செய்யறதுக்கு சங்கிலி என்ன லேசுப்பட்ட ஆளா? அப்போ உங்ககிட்ட ஆதாரம் இல்ல. இங்க பாரு, சங்கிலி பண்ணது தப்பு. நீ ரொம்ப விவரமா கேள்வி கேட்டுட்டா அவன் பண்ணதெல்லாம் தப்பு இல்லன்னு ஆயிடுமா? நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லல. இப்ப வரைக்கும் உங்ககிட்ட ஆதாரம் இல்ல, அப்படிதானே? என்ன எல்லாரும் வாயை மூடிட்டு இருக்கீங்க? நேத்து வரைக்கும் அண்ணம்மாக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்தது இல்ல. சங்கிலி ரிலீஸ் ஆகி வந்தா, நீ கோயில்ல கால் எடுத்து வச்ச, மறுநாளே இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? வேலைக்காரிக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. பொன்னாத்தா, திரும்ப திரும்ப அவளை வேலைக்காரின்னு சொல்லாத. சாரதாவும் இந்த வீட்டுல ஒருத்தி. அது உங்களுக்கு, எனக்கு இல்ல. சரி சொல்லு. அவ கேட்ட கேள்வி நான் கேட்டதா இருக்கட்டும், அதுக்கு பதில் சொல்லு. சங்கிலி ரிலீஸ் ஆன மறுநாளே ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும்? எல்லாம் கட்டுக்கதைன்னு நான் சொல்றேன். உங்களை கொல்ல யாருமே வரல, நீங்களா போய் சொல்றீங்க. அதுக்கு இந்த டிரைவர் பையிலும் உடந்த இல்லனா தோ இங்க நிக்கிறானே சந்துரு, இவனே உங்களை கொல்றதுக்கு ஆள் அனுப்பிட்டு எங்க வீட்டுக்கு வந்து ஏன் மாமனார் அடிச்சிருக்கான். ஏய், என்ன வளர்ற? நீ சொன்னா எல்லாரும் உடனே நம்பிடுவாங்களா? அதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? ஓ, ஏன் மாமனாரை நீங்க அடிக்கிறதுக்கு உங்களுக்குலாம் எந்த ஆதாரமும் வேண்டாம். ஆனா உங்க வீட்டு பையனை சந்தேகப்படக்கூட என்கிட்ட ஆதாரம் இருக்கணும், அப்படிதானே? அன்னைக்கு சந்துரு எங்க வீட்டுக்கு வந்தப்பவே வெட்டிடுவேன் குத்திடுவேன் தான் நின்னான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு ஏன் அண்ணம்மாவை கொலை பண்றதுக்கு அவனே ஆள் அனுப்பி இருக்க கூடாது? ஏய் நிறுத்தடி. அவன் சூரிய வம்சத்தோட வாரிசு. அவன் உடம்புல ஓடுறது ஏன் ரத்தம். அவனுக்கு வெளிப்படையா கோவப்படதான் தெரியும். உன்ன மாதிரி இல்லாததையும் பொல்லாததையும் யோசிச்சு ஒரு குடும்பத்தை அழிக்க தெரியாது. அவன் செல்வ கணபதியோட பேரண்டி. அந்த செல்வ கணபதி மேலேயே நான் வச்ச பிராதி இன்னும் தீரல. இப்ப நீங்க இவனுக்கு ஏந்துட்டு வரீங்களா? என் புருஷன் என்னைக்கும் நீதி நேர்மையில இருந்து தவறுனதே கிடையாது. அது உனக்கும் தெரியும், உன் புருஷனுக்கும் தெரியும், உன் மாமனாருக்கும் தெரியும், ஏன் இந்த ஊருக்கே தெரியும். ஆனா நீங்க இப்ப பண்றதெல்லாம் இந்த குடும்பத்தை அழிச்சாகணுங்கிற வெறி. இதுவும் எல்லாருக்கும் தெரியும். நீங்க நின்னு வெட்டி பேச்சு பேசாம கிளம்பு. நான் போகதான் போறேன். ஆனா போகிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிட்டு போறேன். உங்க குடும்பத்தோட பாவ கணக்கு இன்னும் ஏறிக்கிட்டே இருக்கு. எனக்கு இல்லைனாலும் அந்த சாமிக்கு நீங்க பதில் சொல்லியே தீரணும். இப்பதான் நீ சரியா பேசுற. நாங்க பாவம் பண்ணிருந்தா அதுக்கு சாமி கிட்டே நாங்க பதில் சொல்லிக்கிறோம். உன்ன மாதிரி தகுதி தராதரம் இல்லாதவங்க கிட்ட எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவளை அனுப்பிட்டு உள்ள வாங்க. இன்னொரு தடவை இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. சொல்லிட்டு வாங்க. அன்னபூரணி, ஒண்ணு என் மாமனார் தான் உங்களை கொலை பண்ண ஆள் அனுப்புனாருங்கிறதுக்கு ஆதாரத்தை கொடுங்க. இல்ல அவர் அடிச்ச பாவத்துக்கு எங்க வீட்டுக்கு வந்து அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுங்க.
இந்த ரெண்டுல ஒண்ணு நடக்கிற வரைக்கும் உங்க குடும்பத்துல ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன்.